வி தேர் டூர்ஸ். இவங்க இப்ப சென்னையில இருந்து பொங்கல் ஹாலிடேஸுக்கு 6 days ஆல் இன்க்ளூசிவ் சிங்கப்பூர் மலேசியா காம்போ குரூப் டூர் பேக்கேஜ் வெறும் 1,09,890க்கும், தீபாவளி ஹாலிடேஸுக்கு 4 days ஆல் இன்க்ளூசிவ் மலேசியா ஒன்லி குரூப் டூர் பேக்கேஜ் வெறும் 48,890க்கும் நம்ம ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் வித் ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் பில்லிங்கோட, அதாவது 5% GST பிளஸ் 2% TCS ஓட பண்ணி தராங்க. இதுல இந்த 2% TCS அப்படிங்கறத உங்களால திருப்பி கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். இந்த பிரைஸ்லயே உங்களுக்கு ஃளைட் டிக்கெட்ஸ் வித் 20 kg லக்கேஜ், விசா அரைவல் கார்டு, ஸ்டார் ஹோட்டல் வித் ஸ்விம்மிங் பூல், Indian style breakfast, lunch and dinner, both veg and non-veg, unlimited buffet, AC bus, all entry tickets, licensed Tamil tour guide, டிராவல் இன்சூரன்ஸ்ல இருந்து காம்ப்ளிமெண்டரி வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே இதுலயே கவர் ஆயிடும். இது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து இவங்களுடைய ஸ்டாஃப் நம்ம கூடவே டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துப்பாங்க. இவங்களுடைய வெப்சைட்டையும் சரி, கான்டாக்ட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, மேல ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபில்மிகிராஃப்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுங்க. இனிமேல் சேஃப் அண்ட் செக்யூர்டான ட்ரிப்ஸுக்கு வி தேர் டூர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிகிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது டிசி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே போலீஸுடைய டிஸ்கார்டட் கன்ஸ் எல்லாம் ஒரு டீம் கொள்ளையடிக்குது. இப்போ யார் இதை கொள்ளையடிச்சது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் களத்தில் இறங்குறாரு. ஆனால் அப்படி இறக்கி விடப்பட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸரும் க்ளோஸ் ரேஞ்சில் சுடப்பட்டு ஹேமரால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்படுறாரு. இப்போ ஏங்க, ஏதோ ஒரு டீமு, அதுவும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு நபருக்கே இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணுச்சு அப்படின்னா அப்புறம் மக்கள் எப்படி நம்மளை மதிப்பாங்க? டிபார்ட்மெண்ட் மேலே என்ன மரியாதை இருக்கும் மக்களுக்கு? அதனால இந்த டீம் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இவங்களை தொக்காக தூக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கங்கணம் கட்டிட்டு களத்தில் இறங்குது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மொத்த விமர்சனத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த காலை வேணாலும் நீங்கள் எடுங்க. இந்த படம் பேசிக்காக ஒரு கேங்ஸ்டர் படம். அதுலேயும் இது அருண் மாதேஸ்வரனுடைய படம். அருண் மாதேஸ்வரனை பொறுத்தளவுக்கு ஒரு சீன் எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஆனால் முடியும் போது ரத்த கலரியாகத்தான் அந்த காட்சி முடியணும் அப்படிங்கிறதுல கண்ணு கருத்துமாகத்தான் காட்சியை முடிப்பாப்புல. இந்த படமும் அப்படித்தான் இருக்கு. அதனால படத்துக்குள்ள ரத்தம் கிடையாது, ரத்தத்துக்குள்ள ஒரு படம் அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த படம் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக முதலாக நடிக்கிற ஒரு படம். எனக்கு என்னவோ அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமாகட்டும், அதுக்கு லோகேஷ் அவர் காஸ்ட் பண்ண விதமாகட்டும், அது கரெக்டாக லோக்கிக்குனே ஒரு டெய்லர் மேட் ரோல் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அந்த அளவுக்கு கனக்கச்சிதமாக ஃபிட்டின் ஆயிருக்காரு அவர். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அழகாக கொண்டு வந்திருக்காரு லோக்கி இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக தான் கண்ணு முன்னாடியே சஞ்சனாவுக்கு ஒன்று அப்படிங்கும்போது அந்த ஜன்னலுக்கு பின்புறம் இருந்து அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட் ஆகட்டும், ஒரு பெரிய சம்பவத்தை முடிச்சு விட்டு வாமிகா கிட்ட போயிட்டு ரைட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, நீயும் கிளம்பு அப்படின்னு போய் சொல்ற அந்த ஒரு மொமெண்ட் ஆகட்டும்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்தை அவ்வளவு அழகாக கேரி பண்ணிட்டு போயிருக்காரு லோக்கி. அவருக்கு அடுத்து சூப்பரான ஒரு கேரக்டர் அப்படின்னா அது கண்டிப்பாக வாமிகா கபி தான். செம்மையாக பண்ணியிருந்தாங்க அந்த ரோலை. அதுலயும் எல்லாத்தையும் படத்தை வாங்கியாச்சு, கடைசியாக ஒரு ஆள் மட்டும் மிச்சம் இருக்கு, ஒரு டாக்டர் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் அவங்க பண்ற ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த சீனு, அந்த காட்சி எழுதப்பட்ட விதமாகட்டும், அதுக்கு வாமிகாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், நிச்சயமா நமக்குள்ள ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சீன். இது இவ்வளவு ஒரு கொடுமை இல்லை அப்படின்னு நமக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் நிச்சயமாக உள்ள வரத்தான் செய்யுது. அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க அவங்க. இதுக்கடுத்து சஞ்சனா, அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன கதாபாத்திரம் தான், பட் ஒரு மாதிரி கியூட்டான ஒரு கதாபாத்திரம். அது என்ன தேவையோ அது அழகாக அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 3 பேர் போக கிரீஷ் தயால் ஆகட்டும், அவினாஷ் ரகுதேவன் ஆகட்டும், கஸ்தூர் ராஜாவாகட்டும், அவரோட இன்னொரு பெரிய ஒருத்தர், என்னப்பா உன் பையன்கிட்ட இவ்வளோ ஈகவான்னு பேசுகிற ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும், அவராகட்டும், அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க என்ன தேவையோ அந்த கொடுத்த கதாபாத்திரத்துக்கு தேவையான விஷயத்தை நீட்டாக ஸ்க்ரீனில் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் டெக்னிக்கல் சைடில் குறிப்பிடப்பட வேண்டிய முக்கியமான 2 பேர் யார் அப்படின்னா, ஒன்று சினிமோட்டோகிராஃபர் முகேஷ், இன்னொன்று நம்ம அணியுடைய மியூசிக். முகேஷை பொறுத்தளவுக்கு படத்தில் பல காட்சிகளில் கேமரா எங்கேயுமே ஸ்டாட்டிக்காக இல்லை, எல்லாமே ஹேண்ட் ஹெல்ட் ஷாட்ஸ் தான். அதில் ஒரு சின்ன ஷேக்கினஸ் அந்த ஃப்ரேமில் இருந்துகிட்டே இருக்கும். அதுவே அந்த பர்டிகுலர் காட்சிக்கு ஒரு சின்ன டென்ஷனை பில்ட் பண்ணி ஒரு பரபரப்பை கொண்டு போய்கிட்டே இருக்கும். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர். இது போக சஞ்சனாவுக்கும் லோக்கிக்கும் இடையில அந்த மிரர் சீக்வன்ஸ்ல அவர் வச்ச ராக் ஃபோக்கஸ் ஷாட் ஆகட்டும், வாமிகாவுக்கும் லோக்கியும் அந்த ஒரு கடல் மாதிரி ஒரு ஏரி மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் 2 பேர் இறங்கி உள்ள நடப்பாங்க இல்லையா, அந்த சீக்வன்ஸ்ல வைக்கப்பட்ட ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் ஆகட்டும், சூரியனுடைய பேக்ட்ராப்ல மலை மேல 2 கதாபாத்திரங்கள் இருக்க மாதிரி அங்க வைக்கப்பட்ட ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் ஆகட்டும்னு சொல்லி பல காட்சிகள் செம்மையாக இருந்தது. பட் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச சின்ன ஷாட், பட் சரியான ஷாட் இது அப்படின்னா, ஒரு சாமானியன் கிட்ட 7 லட்ச ரூபா பணம் இருக்கு அப்படின்னு ஒரு போலீஸ்காரன் தெரிஞ்சுக்கிட்டா அந்த போலீஸ்காரன் எப்படி மாறுவான் அப்படிங்கிறத வெறும் ஒரு ஃப்ரேமா மட்டும் வைக்காம அதை வெளியே இருந்து வச்சிருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா. ஆனா அதை ஜீப்புக்கு உள்ள கூடி அந்த காவல் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட சேர்த்து ஒருத்தனை வைக்கும்போது அது வெறும் சீனை மட்டும் போர்ட்ரே பண்ணாம ஒருத்தருடைய கேரக்டரையும் சேர்த்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அந்த இடம். அது செம்மையாக இருந்தது அந்த ஃப்ரேமிங். இந்த மாதிரி முகேஷ் பல இடங்கள்ல சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல. அணியை பொறுத்தளவுக்கு ஒரு மாதிரி கர்நாடிக் ஸ்டைலில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது பெப்பியாக மாறி இது ரொம்ப வித்தியாசமான கம்போசிஷனாக இருக்குது, நல்ல வித்தியாசமான அட்டம்ப்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு சீக்வன்ஸ். அதுக்கு செம்மையாக உட்கார வச்சிருந்தார் அணி. அதே நேரத்திலேயே டிசி உடைய அந்த தீம் மியூசிக் உலக பிரசித்தி பெற்ற ஒரு மியூசிக் ஆயிடுச்சு. அந்த மியூசிக்கை பேக்ட்ராப்ல வைக்காம எவனும் வீல்ஸே போடுறது கிடையாது இப்ப.
அந்த மாதிரி அந்த மியூசிக், அந்த தீம் மியூசிக் 2 இடத்துல வரும். ஒன்று இன்ட்ரோல் பிளாக், இன்னொன்று கிளைமேக்ஸ். 2 சீக்வன்ஸுமே செம்மையாக தெரிக்க விட்டுருப்பாப்ல அனி. டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிங் ஃபேக்டர் இந்த படத்துக்கு அனி அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். இது போக ஜிகே பிரசன்னாவுடைய எடிட் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் டிசைனு, சவுண்ட் டிசைனு, சிஜிஏ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், டிஐ டீம் அப்படின்னு சொல்லி பல டீம் அவங்க சைடில் இருந்து தேவையான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நிச்சயமாக ஒரு 4-5 சீக்வன்ஸ் நமக்குள்ள ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண தான் செய்யுது. அந்த காட்சிகள் எழுதப்பட்ட விதமாகட்டும், அந்த காட்சிகள் ஸ்டேஜிங் பண்ணப்பட்ட விதமாகட்டும், அது மேக்கிங் அவங்க கொண்டு வந்த விதமாகட்டும் நிச்சயமா செம்மையாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் ஹீரோ ஹீரோயின் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சித்தரிக்கிறதுக்கு லோக்கி ஒரு முக்கியமான சீன்ல கையில ஒரு குத்தாணி மாதிரி ஒரு பெரிய வெப்பனை வச்சு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்க தருணத்துல ஹீரோயினுடைய கையில ஒரு பிளாஸ்டிக் ரோஸ் ஒன்று இருக்கும். இது ஏன் அப்படின்னு படத்தை பாருங்க, அது டைலாக்காகவே வரும். அது செம்மையான ஒரு போர்ட்ரேயல். அதே நேரத்திலேயே என்கிட்ட வர்றவன் எல்லாம் அவன் சொந்த கதையை என்கிட்ட சொல்லிட்டு தாங்க போவேன் அப்படின்னு வாமிகா சொல்ற அந்த விஷயத்தை ஸ்கிரீன் பிளேல பின்னாடி செகண்ட் ஹாஃப்ல எப்படி யூஸ் பண்ணாங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது செம்மையான ஒரு தாட் ப்ராசஸ் செம்மையா பண்ணியிருந்தது இந்த டீம். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு. அப்போ இந்த படத்தில் என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலா இது ஒரு கேங்ஸ்டர் படம். ஸோ அந்த கேங்ஸ்டர் படங்களுக்கு எப்பயுமே ஒரு ஜென்ரல் டெம்ப்ளேட் ஒன்று உண்டு. யார் பண்ணாலும் அந்த டெம்ப்ளேட்ல தான் அந்த படத்தை பண்ண முடியும். அதனால அடுத்தடுத்த காட்சிகள் இதான் நடக்க போகுது, கடைசியில் யார் இருப்பா யார் போயிடுவா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்மளால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான் இது. நம்ம எதிர்பார்க்காத எந்த ஒரு சம்பவம்லாம் உள்ள இல்லை. ஈவன் ரைட்டிங்ல கூட ஒரு சில இடங்கள் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா ஒரு சில காட்சிகள் பரபரப்புடைய பீக்கில் போகுது, அடுத்த காட்சிகள் கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக நகருது. இப்போ ரொம்ப ட்ராமா மோட்ல போற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது. இதுவும் இதனாலேயே கொஞ்சம் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ஆக அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. இன்னொரு பக்கம் இதுல ஒரு சில கதாபாத்திரங்கள் இவங்க ஆரம்பத்துல இருந்து அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுத்த அந்த ஒரு பில்டப்புங்கிறத விட அந்த கதாபாத்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த கதாபாத்திரம் கண்டிப்பா ஏதோ பெருசா பண்ண போது பின்னாடி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலயே உட்கார்ந்துருப்போம். உதாரணத்துக்கு ஜீப் டிரைவராக அஷ்ரஃப்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும். ஆனா அந்த கேரக்டர் பெருசாக இவங்க யூட்டிலைஸ் பண்ணவே கிடையாது. ஏதோ உப்புக்கு சப்பானி மாதிரி ஆயிப்போச்சு அந்த கேரக்டர். இவங்க சொல்ல வந்தது நான் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தனோ அதை விட்டுட்டு இவங்க வேற மாதிரி போய் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி விட்டாங்க அந்த கேரக்டரை. ஸோ அதெல்லாம் இன்னும் ஸ்கோப் இருக்கக்கூடிய கேரக்டர், அந்த ஸ்கோப் அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. இதெல்லாம் தாண்டி கதாநாயகன் எந்த ஒரு நல்லதுக்கு செஞ்சாலும் சரி, ஆனால் அவர் மாட்டுக்கு நினைச்சவன சுடுவாரு, நினைச்சவன வெட்டுவாரு, நினைச்சவன குத்துவாரு அப்படிங்கிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல காசு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா கூடவே இது எல்லாமே வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெருசாக குளோரிஃபை பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் படம் பார்க்கும்போது நம்ம கடைசி வரைக்கும் அஸ் அ பேரண்டா 70 வயசு ஆயிடுச்சு இல்லையா, இப்போ நமக்கு அது பார்க்கும்போது பெருசாக தோணத்தான் செய்யுது. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாஸ் மீடியம். சினிமா பார்த்தா எல்லாரும் கெட்டு போறானா அப்படின்னு நம்ம நினைச்சா கூட சினிமாவை பார்த்து கெட்டு போற ஒரு சில நபர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால இந்த மாதிரி படங்கள்ல அளவுக்கு அதிகமான அந்த வயலன்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை குளோரிஃபை பண்றது நாளைக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பேக் ஆஃப் த மைண்ட்ல ஒரு சில இடங்களை நமக்கு தோணத்தான் செய்யுது. இதுவும் ஒரு விஷயம் தான். மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நம்மளை பொறுத்தளவுக்கு ஜெனரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பட் கேங்ஸ்டர் டிராமா விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இதுல செக்ஷுவலா எதுவுமே கிடையாது. ஆனா ரத்தம் தெறிக்க இருக்கு சம்பவங்கள். அதே மாதிரி வார்த்தை பிரயோகங்களும் ரொம்ப ஹெவியாக கெட்ட வார்த்தை பிரயோகங்கள் இருக்கு. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் இருக்கு. அதனால ஸ்ட்ரிக்ட்லி ஏ சர்டிஃபைடு படம் இது ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ்ல வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.